You believe devil. I am the devil. ஸோ ஹேலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புறேன். இன்றைக்கான வீடியோவில் ரீபான் அஸ் த ஹெவன்லி டிமன் மான்மாவோட 9th எபிசோட தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சேனலோட பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது, நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்டோரி லைன் வந்து புரியும். எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும். அப்புறம் வீடியோவோட எண்டில் நான் ரொம்ப அதிகமாக வந்து பேசியிருக்கேன், அதை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். பார்த்தா மட்டும்தான் அடுத்தடுத்த எபிசோடோட பிளான் வந்து உங்களுக்கு புரியும். சரி, ஓகே, ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் பெரிய பெரிய சம்பவத்தெல்லாம் ஹீரோ பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பச்சை சொக்காவை பார்க்க ஹீரோ வந்து வரான். வந்த இடத்துல சில கதையெல்லாம் பேசிட்டு எனக்கு பசிக்குதுரா அப்படின்ற மாதிரி சொல்ல பச்சை சொக்கா இந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சிவான ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பான். இந்த எபிசோடு அதுல இருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோவும் எடுத்துட்டு வந்த சாப்பாடுங்களெல்லாம் எடுத்து சாப்பிட்டு பச்சை சொக்கா மாஸ்டர், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பிளட் அவுண்ட் வந்து சிண்டிகேட் லீடரை போட்டு தள்ளிட்டு அவங்ககிட்ட இருந்த காசு பணத்தை எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடினதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு, அது உண்மையா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க ஹீரோ பிளட் அவுண்ட் அப்படின்றவன் அந்த மாதிரி கேரக்டர்னு நீ நினைக்கிறியா என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். மாஸ்டர், எனக்கு வந்து தெரியல, நீங்க அந்த இடத்துல தானே வந்து இருந்தீங்க, உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க உண்மையை சொல்ல போனோம்னா அந்த பொய்யான இன்ஃபர்மேஷனை பரப்புனதே நான் தான், அதுல அவங்க எல்லாருமே நான் தான் போட்டு தள்ளன அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல மாஸ்டர் நீங்க சொன்னது உண்மையா அப்படின்ற மாதிரி வந்து கத்துறான். இப்போ எதுக்குடா அந்த மாதிரி கத்துற அப்படின்ற மாதிரி கேட்க பச்சை சொக்காவுமே வந்து சைலண்ட் ஆயிரான். அப்புறம் அந்த காசு பணத்தெல்லாம் எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொன்னானுங்கல்ல, அது எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து போய் தான். அவன் வந்து சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஒரு டீல் வந்து பேசினான், இங்க இருக்கக்கூடிய காசு பணத்தை எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கோ, ஆனா என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டான். ஆனா நான் அவனை கொஞ்சம் கூட நம்பாம அவனை போட்டு தள்ளிட்டு அந்த பதவியை தூக்கி இன்னொருத்தன் கையில வந்து கொடுத்துட்டான். அவன் ரொம்ப லாயலான ஒரு சர்வெண்ட் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஹீரோ சொல்றான். பச்சை சோக்காவுக்கா சரியான ஆச்சரியம், என்ன மாஸ்டர் நீங்க இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்டா இப்ப நான் சொன்ன ஸ்டோரியில ஏதாச்சும் உனக்கு தப்பா தெரியுதான்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க பச்சை சொக்கா சைலண்டாவே தான் வந்து இருக்கான். ஏன்டா சைலண்டா இருக்கன்ற மாதிரி வந்து கேட்க, இல்ல அவன் டீல் பேசினா அப்படின்னு சொன்னீங்களே, அதுல எவ்வளவு காசு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, அதுல இருந்திருக்கும் தங்கம் அப்புறம் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்தி ஒரு 1,00,000 டைல்ஸ் வந்து இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்ல, மாஸ்டர் அதுல இருந்து ஒரு கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபேமிலி அப்படின்றது கடன் பிரச்சனையில இருந்து ஒரு கொஞ்சம் விடுதலை இருக்கும்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்கறான். அதுக்கு ஹீரோ மனசுக்குள்ளவே இவன் ரொம்ப நல்ல பையனா தான் வந்து இருக்கான், என்ன பண்ண அவன் வந்து ரொம்ப அப்பாவியா வந்து இருக்கானே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து யோசிக்கிறான். டே பச்சை சொக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ கூப்பிட, சொல்லுங்க மாஸ்டர் அப்படின்ற மாதிரி பச்சை சோக்காவுமே வந்து சொல்றான். நான் வந்து ஒரு பிளான் ஒன்று பண்ணி வச்சிருக்கேன், அது என்ன அப்படின்னா உனக்கு நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து கத்து தரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன், நீங்க என்ன சொல்றன்ற மாதிரி வந்து கேட்க, மாஸ்டர் எனக்கு கத்துறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா எனக்கு எதுவும் இல்லை, என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். அதாவது ஒரு 5 வருஷம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஹீரோ 5 வருஷம் லேட் ஆனா என்ன, 10 வருஷம் லேட் ஆனா கத்து தர்றது நான், என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்கறான். அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வந்து பாக்குறான். பச்சை சொக்காவுக்கா என்ன சொல்றது அப்படின்ட்டு வந்து தெரியல. மாஸ்டர் நீங்க எனக்கு கத்துத்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, சரி ஓகேடா நான் உனக்கு கத்து தரேன், ஆனா அது சாதாரண மார்ஷியல் ஆர்ட்ஸ் இல்ல, ரியலான மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வந்து சொல்ல, பச்சை சொக்காவா ஏதோ ஒரு கசப்பான விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே மாஸ்டர் நான் கத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். அதை கேட்ட ஹீரோ, சரி ஓகேடா நீ கத்துக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, என்ன கொஸ்டின் சொல்லுங்க மாஸ்டர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். இப்போ என்ன நம்புற, அது ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன எப்படி நம்பின அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்கறான். அதாவது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் விட்டுட்டு போகாம இவன் கூடவே வந்து இருந்திருப்பான்ல, அதுக்கு தான். அதை கேட்ட பச்சை சொக்கா ஒரு மாதிரி நக்கலா வந்து சிரிக்க ஹீரோவுக்கா சரியான ஷாக்கு, என்னடா இவன் இப்படி சிரிக்கிறானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்பதான் அதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக்கை வந்து பச்சை சொக்கா வந்து சொல்றான். அது என்ன அப்படின்னா பச்சை சொக்கா ரொம்ப உடம்புக்கு முடியாம ஃபீவர் வந்து படுத்துட்டு இருக்கும் போது இவன் தான் போயிட்டு பச்சை சொக்காவை ரொம்ப பத்திரமா வந்து பார்த்துட்டு இருப்பான், அதாவது அவனோட தம்பி மாதிரி. இதை எல்லாத்தையும் பச்சை சொக்கா ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோவுக்கு ஓ இதனால தானா அப்படின்ற மாதிரி புரியுது அவனுக்கு. என்ன மாஸ்டர் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஞாபகம் வந்துச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, எனக்கு எதுவுமே ஞாபகம் வரலடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். அட போங்க மாஸ்டர் அப்படின்ற மாதிரி அவனும் அதே இடத்துல டயர்டாக, பச்சை சொக்கா நீனு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரூல் ஒன்று இருக்கு, அது என்ன அப்படின்னா நீ இதுக்கு மேல என்னோட சர்வெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். அதுக்கு பதிலா நீ இன்னையில இருந்து என்னோட சபார்டினேட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். அதாவது இவனோட சிசிய புள்ள அப்படி என்னன்னா வச்சுக்கலாம். அந்த சேர்ல இருந்து இழந்த ஒன்னும் மண்டி போட்டுட்டு
போயிட்டு மாஸ்டருக்கு என்னோட மரியாதைகள், அப்புறம் இன்னையிலிருந்து நான் தான் உங்களோட சபார்டினேட் ஃபர்ஸ்ட் ஸ்வாட் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறான். ஹீரோ அதை எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு சரி ஓகே இழுந்து வா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறான். இவனுமே அதே இடத்துல மண்டி போட்டுருக்க அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோவோட ஃபேமிலியை தான் வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல ஹீரோவோட அப்பா என்னடா சொல்ற சிண்டிகேட் லீடரை தோக்கடிச்சிட்டானுங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, ஆமாப்பா அது நான் தான் வந்து அவனை கொன்னேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் ஏதோ இன்னைக்கு உனக்கு கடவுளோட அருள் இருக்கு அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன், அதனால தான் எந்த ஒரு காயமும் இல்லாம நீ வந்துட்ட அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, ஆமாப்பா அப்படின்ற மாதிரி வந்து இவனுமே வந்து சொல்றான். இன்னையிலிருந்து நான் உங்களை என்னைக்குமே தலைகுனிய வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, ஹீரோவோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சரியான ஷாக்கு. அதுல ஹீரோவோட அம்மாவுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சான். சரி ஓகே நீ ரொம்ப களைப்பா இருப்ப போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோவை துரத்தி விட்டுறாங்க. ஹீரோவுமே ஒரு வழியா இது எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமா முன்னேற வழியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்மைல போட்டு இந்த சாப்டரை வந்து முடிக்கிறானுங்க. நானுமே இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சுக்கிறேன். சரி ஓகே இந்த எபிசோட முழுசா பார்த்தீங்களா என்ன ஏது அப்படின்ற இதெல்லாம் எனக்கு வந்து தெரியல. பட் அடுத்தடுத்த எபிசோட் நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களோட சப்போர்ட் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து தேவை. ஏண்டா வேணா இத்தனை நாள் நாங்கள் சப்போர்ட் பண்ணலையா ஏன் வீடியோ போடல அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்லை, நாய்ஸோட தொல்லை தான். அதாவது இந்த காற்று ஒரு 4 நாளாக என்னை வந்து டார்ச்சர் பண்ணுது. இன்னைக்கு தான் காற்று கொஞ்சம் கம்மியாக இருக்கே அப்படின்ட்டு ரெக்கார்ட் பண்ண வந்தேன். இவ்வளோ நேரம் சைலண்ட்டாக இருந்துட்டு இப்போ பேசும்போது சாவடிக்குது, என்ன பண்ணி சாவ. இதுதான் வந்து ரீசன் நான் இத்தனை நாளாக வந்து வீடியோ போடாமல் இருந்ததுக்கு இந்த நாய்ஸோட தொல்லை தான். அது 29ஆம் தேதிக்கு மேலே இருக்காதுன்ட்டு வந்து நம்பலாம். அது வரைக்கும் வீடியோ வராதா ப்ரோ அப்படின்னா இல்லை அப்படியெல்லாம் நான் வந்து சொல்லலை, வீடியோ வந்து கண்டினியூவாக வந்துக்கிட்டே தான் வந்து இருக்கும், நம்புங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் புதுசாக ஒரு மான்மா வந்து எடுத்திருக்கேன். மான்மாவோட பேர் இந்த இடத்துல வந்து சொல்ல விரும்பலை, அதாவது மான்மாவோட பேரை நான் மறந்துட்டேன். மறந்ததை இப்படி திரும்ப போயிட்டு பார்த்து படித்து சொல்கிறதுக்குள்ள எனக்கு அவ்வளோதான். அது எனக்கு தெரிஞ்சு 29ஆம் தேதி ஈவினிங் ஃபஸ்ட் எபிசோடு அது வந்துடும். அது ஒரே ஒரு எபிசோடை தான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா அதுக்குள்ளே வேற யாராச்சும் எடுத்தாலோ இல்லை எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருந்தாங்க அப்படின்னா என்னோட வீடியோவை பார்த்துட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பாங்க. அப்படியும் இல்லாட்டி நான் எடுப்பேன்டா அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போட்டாலும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் எடுத்து கண்டினியூ பண்ண தான் வந்து போகிறேன். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் அதில் ஒரே ஒரு எபிசோடை தான் வந்து போட போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னேன். ஆமாம் மற்ற எபிசோடெல்லாம் போட மாட்டியா ப்ரோ அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை, இந்த ரீபான் ஆஸ் தி ஹெவன்லி டீமன் மான்வா இருக்குல்ல இந்த மான்வாவை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மான்வா வந்து ஃபுல்லாக வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. அதில் 150 சாப்டர்ஸ் எபோ அப்படின்ட்டு சொல்லணும்னு ஆசை தான், ஆனால் அங்கே இங்கே ரொம்ப கம்மியாக தான் வந்துருக்கு. ஆனால் 100 சாப்டருக்கு மேலே தான் வந்துருக்கு. அது எல்லாத்தையுமே நான் ரீட் பண்ணி பொறுமையாக தான் வந்து போடணும். ஆனால் நான் டெய்லியும் வந்து வீடியோ போடுறேன், கவலைப்படாதீங்க. வெயிட்டிங்லே வெறியாக தேவையில்ல, இதுக்கு மேலே பார்த்துக்கங்க, பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. டட்டா பை பாய்.